பது, என்ன மன்னிச்சுடுறே, என்ன மன்னிச்சுடு. நான் யாருன்னா உங்களை மன்னிக்கிறதுக்கு? நான் எதுக்கு நான் உங்களை மன்னிக்கணும்? ஆனா இவ்வளவு பெரிய உண்மைய இத்தனை வருஷமா என்னண்ட மறைச்சிட்டேளே, எப்படி நான் உங்களுக்கு மனசு வந்தது? பது, என்ன மன்னிச்சுடுறே. இத்தனை வருஷ தாம்பத்தியத்துக்கு நீங்க கொடுத்த பரிசு ரொம்ப பெருசு, நான் ரொம்ப பெருசு. பது, அதையே கொஞ்சம் திருப்பி பாரு. 30 வருஷமா பொண்டாட்டிட்ட புருஷன் ஒரு உண்மையை மறைச்சிருக்கான்னா அதுக்கு காரணம் இல்லாமலாடி இருக்கும். ஐயோ, அந்த காரணத்தை நீங்க எங்கள்ட்ட சொல்லிருக்கலாமேண்ணா. அது என்ன இத்தனை வருஷமா உங்க மனசுக்குள்ளே பூட்டி வச்சுட்டு இருந்தேன். இது எந்த விதத்துல நான் நியாயம் சொல்லுங்க. தப்புதாம்மா, தப்புதான். பது, என்ன மன்னிச்சுடுமா, என்ன மன்னிச்சுடும். எவ்வளவு ஈஸியா மன்னிப்பு கேக்குறேன். 30 வருஷமா ஏமாத்தினதுக்கு இந்த ஒரு வார்த்தை சமாதானம் ஆயிடுமாண்ணா? சொல்லுங்க. அத்தனை பேருக்கு நடுவுல அந்த மனுஷன் உடைச்ச உண்மை என்ன நெருப்புல அள்ளி போட்டு, நான் நெருப்புல அள்ளி போட்டு. கண்ணே, என் உயிர், என் உயிர், அவன் மேல நான் எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு உங்களுக்கு தெரியுமோனோ? உங்களுக்கு தெரியுமோனோ? சொல்லுங்க. ஒரு நாளைக்கு அவன் ஏன் புள்ள இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சா நான் என்ன பாடுபடுவேன்னு என்ன பத்தி கொஞ்சம் நினைச்சு பார்த்தேளா? நான் கொஞ்சம் நினைச்சு பார்த்தேளா? எந்த ஒரு பொண்ணுக்கும் முத குழந்தைதான் நான் உயிர். என்ன அவளுக்கு தாய்ங்கிற அந்தஸ்தை கொடுக்கிறது அந்த முதல் குழந்தைதான். நான் எனக்கு பிரசவ மயக்கம் தெளிஞ்சதும் பக்கத்துல இருந்த குழந்தைய பார்த்தேன். அந்த நிமிஷம் நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? அது வார்த்தையால சொல்ல முடியாதுன்னா அவ்வளவு சந்தோஷப்பட்டேன். ஆனா அதெல்லாம் இப்ப பொய்ன்னு சொல்லிட்டேளேன்னா, பொய்ன்னு சொல்லிட்டேளே. கண்ணவும் புள்ளை இல்லை இன்னொருத்தர் சொல்லி நாங்கள் நான் தெரிஞ்சுக்கிறது எவ்வளவு பெரிய அவமானம், எவ்வளவு பெரிய வேதனை. இப்படி பண்ணிட்டேடா பாவி, இப்படி பண்ணிட்டேடா. டேய் சுந்தரம், இன்னும் ஏதாவது ரகசியம் இருந்தா அதை சொல்லிடுப்பா. ராகவன், ஷியாம், கோதை இவெல்லாமாவது பத்மஜாவோட குழந்தைகளா இல்ல வேற யாராவதோட குழந்தைகளா? சொல்லிடுப்பா, உண்மையை சொல்லிடு. ஐயோ அம்மா, போறோம்மா, போறோம்.
ஆளுக்கால என்ன சித்திரவதை பண்ணாதேங்கோ. வேண்டாம்மா வேண்டாம்மா வேண்டாம். என்ன விடுங்கோண்ணா. இந்த விஷயத்தை கண்ணை எப்படி தாங்கிப்பான்? இத்தனை நாளா அம்மான்னு நினைச்சவன் நமக்கு அம்மா இல்ல, நாம ஒரு அனாதைன்னு தெரிஞ்சா அந்த குழந்தை மனசு என்ன பாடுபடும்னா. என்ன தயவு செய்து அவனண்டையாவது எல்லா உண்மையும் சொல்லிடுங்கோண்ணா. இனிமே மறைக்காதீங்கோ. இனி அவனண்ட மறைச்சேன்னா அது ரொம்ப துரோகம்னா, ரொம்ப துரோகம். சொல்லிடுறேன்டி, சொல்லிடுறேன். எல்லா விஷயத்தையும் சொல்ல வேண்டிய நேரம் வந்துருத்தோ கண்டிப்பா சொல்லிடுறேம்மா. பத்து, உங்களை யாரையும் சங்கடப்படுத்தி பார்க்கணுங்கிற எண்ணம் சத்தியமா எனக்கு இல்லடே, கிடையாது. அது இல்லன்னா அந்த ரெங்கநாதன் குணம் எப்படிப்பட்டதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். சமயம் பார்த்து வேற இருக்கிற பாவி அவன். அவனை எப்படி நான் நம்பினேன்? உங்களுக்கு தெரிஞ்ச உண்மை அவனுக்கும் தெரிஞ்சிருந்தப்போ நாம இதுல இருந்து விலகி இருக்கலாமேண்ணா. இந்த உண்மை எனக்கு தெரியாமலே போயிருந்திருக்குமே, தெரியாமலே போயிருந்திருக்குமே. நான் விலகித்தானே இருந்தேன், விலகித்தான் இருந்தேன். ஆனா கண்ணனோட ஆசை, ருக்கு அவன் பேர்ல வச்சிருந்த ஆசை, அவ 2 பேருக்கும் கல்யாணம் ஆகணும்னு நீங்கெல்லாம் வச்சிருந்த ஆசை, எல்லாத்துக்கும் மேல ரங்கநாதன் திருந்திட்டான்னு பலம்பு சொன்னத நான் அப்பாவித்தனமா நம்பிட்டேன்டி. பது, நம்பி கெட்டு போறது உன் புருஷனோட தலைவிதி, தலைவிதி. அப்பா, கண்ணன் அண்ணாவா அனாதையா நினைக்கிறது அந்த ரங்கநாதன் மட்டும்தான். நாம யாரும் இல்ல. அவர் அண்ணியனா நம்ம யாருமே பார்க்க போறது இல்ல. அப்புறம் எதுக்கு இந்த பிரச்சனை எல்லாம்? அது சரிம்மா, கண்ணை இந்த விஷயத்தை எப்படி எடுத்துப்பான்னு தெரியலையே. மத்தவங்க விஷயம்னா தைரியமா இருப்பான், அவ விஷயம்னா தொட்டா சினிங்கியா இருப்பானே. எனக்கு என்னவோ கண்ணை என்னை விட்டு போயிடுவானோன்னு பயமா இருக்குமா, பயமா இருக்குமா, பயமா இருக்கு. அவனை எந்த காலத்திலும் நாங்க விட்டு தர மாட்டோம். ருக்கு அவன் மேல உயிரையே வச்சிருக்கா. ரங்கநாதன் எத்தனை முட்டுக்கட்டை போட்டாலும் இந்த கல்யாணம் நடக்கும், இது சத்தியம். கல்யாணங்கிறது எனக்கு 2ஆம் பட்சம்தான். என் கண்ணை என்னை விட்டு பிரியாம இருந்தா அதுவே எனக்கு போதும். அப்படி அவன் என்னை விட்டு பிரிஞ்சு போனானா நான் உங்களை எல்லாம் விட்டு பிரிஞ்சு போயிடுவேன். பது, 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 பது. இதையோ மனசுல வச்சுட்டு திரியிற, என்கிட்ட சொல்லுடா. உன்னை எத்தனை தடவை கேட்டிருப்பேன். கடைசி வரைக்கும் கல்லூரி பக்கம் மாதிரி கவுக்கமா இருந்துட்டியடா. இருந்தாலும் உனக்கு இத்தனை ஜெழுத்து ஆகாதுடா. இத்தனை ஜெழுத்து ஆகவே ஆகாது. போடா, போ. டேய் சுந்தரம், எதையோ காரணம் காட்டி எங்க எல்லார் மனசையும் சுக்கலா உடைச்சுட்டேடா. இத்தனை காலம் கழிச்சு நீ என் பிள்ளை இல்லைன்னு நான் சொன்னா உனக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாரு. அந்த நிலைமையில தான்டா பத்மஜா இருக்கா. நீ பண்ணின தப்புக்கு
இன்னைக்கு எங்க ஆத்துல நான் எல்லாருக்கும் எதிரியா நின்னுட்டேனடா. தெரிஞ்சு சொல்றேன்டா, நீ உருப்பட மாட்ட, நீ உருப்படவே மாட்ட. ஸ்டாலின், குணாவிட்ட எலக்ட்ரிக் பில் கட்டிட சொல்லு. சரிங்கண்ணே. அப்படியே நீ டெலிவரி பண்ண வேண்டிய ஐட்டம் எல்லாம் ரெடியா இருக்கான்னு செக் பண்ணிடு. சரிங்கண்ணே. எக்ஸ்ட்ரா 2-3 டெலிவரி வந்திருக்குண்ணே, அதை இப்போ கொண்டு போய் கொடுக்கணுங்க. சரி. ஹலோ. வணக்கம் கண்ணன், என்ன ஃபோன் பண்ணுறதே இல்லை? இல்லை சார், மாப்பிள்ளை கேஸில் நம்ம பிடிக்க வேண்டிய ஆட்கள் இன்னும் நம்ம கையில் மாட்டல. அவங்கள பிடிச்சிட்டு அப்புறம் உங்களை கான்டாக்ட் பண்ணலாம்னு நினச்சேன். நானும் அதை பற்றி தான் பேசணும். வாய்தா மேலே வாய்தா வாங்கிக்கிட்டே இருக்கோம். கேஸில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. சார், நிச்சயமாக அவங்க நம்ம கையில் மாட்டிடுவாங்க சார். எப்படி சொல்கிறேன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னை சீட் பண்ணி செங்கல்பேட்டுக்கு வர வச்சு அடித்து ரயில்வே ட்ராக்ல தூக்கி போட்டான் சார் கண்ணப்பன். என்ன கண்ணன் இது விபரீதமாக இருக்கு? ஆமாம் சார், தெய்வாதீனமாக நான் தப்பிச்சிட்டேன். இதில் விஷயம் என்னென்னா, அவன் என்னை தீர்த்து கட்டுறதா முடிவு பண்ணிட்டான். நிச்சயமாக என்னை தேடி இன்னொரு முறை வருவான். நம்ம ஒரு தடவை அடிப்பட்டால் தான் கொஞ்சம் உஷாராயிடும்ல. நிச்சயமாக அவனை பிடிச்சிருவேன் சார். அவன் மாற்றுறது இருக்கட்டும், நீங்கள் கேர்ஃபுல்லாக இருங்க. முடிஞ்சால் இப்போவே போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க. பார்த்துக்கிறேன் சார். ஓகே கண்ணன். இன்னொரு விஷயம், அப்பா சொன்ன மாதிரி உயிலை நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். உயிலை ஜூனியர் கிட்ட கொடுத்து அனுப்புகிறேன். அதை அப்பா கிட்ட சைன் வாங்கி அனுப்பிடுங்க. சரி சார். கண்ணன், கண்ணப்பன் விஷயத்தில் உஷாரா இருங்க. டேக் கேர். தேங்க்யூ சார். சார், இந்த ரோடு பார்த்தீங்கன்னா இதுவும் மெயின் ரோடு, அங்கேருந்து கனெக்ட் ஆகிற ரோடும் மெயின் ரோடு. டிராஃபிக்கில் இந்த சிக்னல் தாண்டி போகிற எல்லா வெஹிக்கிள்ஸும் இந்த ஓடிங்கை டெஃபினட்டாக மிஸ் பண்ணவே முடியாது சார். வியூ நல்லா இருக்கும், அதோட சீப்பான ரேட் வேறு. பிரச்சனை எதுவும் கிடையாது சார். ராகவன், நீங்கள் எது செஞ்சாலும் கரெக்டாக தான் இருக்கும். இந்த இடத்தையே ஓகே பண்ணிடுங்க. இந்த இடம் உங்களுக்கும் பிடிக்கும்னு எனக்கும் நிச்சயமாக தெரியும் சார். நாளைக்கே ஓடிங் வைக்கிறதுக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணிடுறேன். வாங்க போகலாம். நீங்கள் என் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கைக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். அப்புறம் இன்னொரு விஷயம் சார். சொல்லுங்க ராகவன். சார், நம்ம வைக்கப்படுற ஹோர்டிங்கில் ஃபோக்கஸ் லைட்லாம் ஃபிட் பண்ணலான்னு இருக்கேன் சார். அதனால நமக்கு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் தான் சார். ராகவன், உங்களுக்கு எது சரின்னு படுதோ செய்யுங்க. அது கொஞ்சம் அதிகமாக பணம் செலவாகும் சார். பரவாயில்ல ராகவன், எவ்வளோ பணம் ஆகுதுன்னு சொல்லுங்கள், நான் செக் போட்டு கொடுத்துருவேன். தேங்க்யூ சார். ஹலோ சார். நான் தான் கண்ணன் பேசுகிறேன். சரி சார். ஓகே ராகவன். ஓகே சார், போலாமா? சார், நான் திருப்பி கூப்பிட்றேன் சார். சரி சார். இப்படியெல்லாம் நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லடி. இவ்வளவு வருஷம் கழிச்சு தான் ஒரு அனாதைன்னு தெரிஞ்சா அத பாவம் எப்படி தாங்குவான்? பாவண்டி கண்ண நொறுங்கி போயிடுவான். பகவான் அவனுக்கு இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுத்திருக்க வேண்டாம். அதுவும் அவனுக்கு பொண்ணு பாக்குற நேரத்துல போய் இப்படி நடந்துடுத்தே. கோதே, உன் மனசு எவ்வளவு வேதனைப்படுறதுன்னு எனக்கு நன்னா தெரியுது. ஆனா ஒண்ணு, யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, கண்ணன் தான் உனக்கு மூத்த அண்ணா. ஆமாப்பா, அவ என்ன சொன்னாலும் நான் நம்ப தயாரா இல்ல. என்னைக்குமே கண்ணன் தான் என் அண்ணன். அவரை நான் எப்பவுமே விட்டு தர மாட்டேன். இருந்தாலும் ரங்கநாதனுக்கு இப்படி ஒரு கல் மனசு கூடாதுப்பா.
பொண்ணு கொடுக்க இஷ்டம் இல்லைன்னா விட்டுற வேண்டியதானே? அதை விட்டுட்டு எல்லார் முன்னாடியும் அனாதைன்னு சொல்லி அவமானப்படுத்திட்டானே. என்ன மனுஷன் அவர்? கொஞ்சம் கூட மனுஷத்தன்மையே இல்லாம இப்படிலாம் நடந்துக்கிறார். அடுத்தவா மனசு புண்படுற மாதிரி பேசுறதுக்கு எப்படிதான் மனசு வருதோ தெரியல. அவன் நண்பனையே ஏமாத்தினவனாச்சே, அவங்கிட்ட போய் நியாயத்தை பேச முடியுமா? அந்த ஆள் ஒரு சாடிஸ்ட்பா. கண்ணனை நினைச்சாதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்காதவன் அந்த கண்ணன். அவனை அனாதன்னு சொல்றதுனால இவருக்கு என்ன சந்தோஷம் கிடைச்சிட போகுது? அந்த ரங்கநாதனே ஒரு ஃப்ராடு. அவர் சொல்றதால கண்ணன் எங்க அண்ணன் இல்லைன்னு ஆயிடுமா? ஆமா கோதை, கண்ணன் உனக்கு செஞ்சதை எதையுமே நாங்க இன்னும் மறக்கல. அது மட்டும் இல்ல, ராஜா ஜெயில இருந்தபோது கூட அதிகமா வருத்தப்பட்டதே கண்ணன் தான். அவனை வெளியில எடுக்கிறதுக்காக கண்ணன் எவ்வளவு முயற்சி எடுத்திருந்தாங்கிறது எங்களுக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. அதோட நீங்க இன்னைக்கு 2 பேரும் சந்தோஷமா இருக்கல, அதுக்கு காரணமும் நம்ம கண்ணன் தான்.